வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி பேசப் போகிறோம். 2 வயது குழந்தையுடன் பக்திபூர்வமாக ஒரு குடும்பம் கேதர்நாத் யாத்திரையை முடித்து வீடு திரும்பினர். ஆனால் ஜூன் 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு கேதர்நாத் கோவிலிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் 7 நிமிடங்களுக்குப் பிறகு கட்டுப்பாட்டை இழந்து மலை அடிவாரத்தில் விழுந்தது. மழை, அடர்ந்த மேகங்கள், கடும் காற்று, வானிலை மிகவும் மோசமாக இருந்தது. இந்திய வானிலை மையம் ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருந்தது. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 2 வயது பவித்ரா என்ற குழந்தையும் உள்ளார். மீட்புக் குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டன. ஆனால் தீயின் வெப்பம் காரணமாக நெருங்க முடியவில்லை. அந்த குழந்தையின் அழுகையை கேட்டோம். ஆனால் எட்ட முடியவில்லை என்று மீட்பாளர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள்: மிஸ்டர் ரவி 42, திருமதி லதா 39, பவித்ரா 2 மற்றும் கேப்டன் தேவ் பைலட். இந்த விமான சேவைக்கு கடந்த ஆண்டும் பாதுகாப்பு குறைபாடு இருந்தது. அப்படியானால் ஏன் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டது? பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்காமை. இது ஒரு சமூக குற்றம். எப்போதும் பயணிக்கும் முன் சேவையை சரிபார்க்கவும், வானிலை அறிக்கையை கவனிக்கவும், பாதுகாப்பாக பயணிக்க விழிப்புடன் இருங்கள். இந்த விபத்து நமக்கு ஒரு கண் விழிப்பாக இருக்க வேண்டும். மரணத்தை தவிர்க்க முடியாது, ஆனால் தவிர்க்கக்கூடிய விபத்துகளை நாம் தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களை நெஞ்சை உருக்குதா? தயவு செய்து லைக் பண்ணுங்க, பகிருங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.